ஹாய் வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம அளவு எடுத்து எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 40 இன்ச்சு அளவு உள்ள மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இப்போ கட்டிங் போடுறது தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மடித்து தைப்போம் பார்த்திங்களா, எம்மிங் பண்ணல சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இது. அது மடித்து தைப்போம் இல்லையா, அது வந்து 1 இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு கையோடைய உயரம் வந்து 7.5 இன்ச்சு வந்தது. 7.5 இன்ச்சிலேருந்து அப்படியே நீட்டாக வந்து ஒரு ஸ்கேலால் மார்க்கிங் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்குவாங்க. 3 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த கையோடைய ஷேப்பை வந்து கொடுத்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டரில் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு குடஞ்சி வெட்டிக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கத்தை வந்து குடஞ்சி வெட்டி எடுத்துகிட்டு 2 பீஸுமே ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கை பீஸு முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே லெவலாக வச்சு 2த்தையும் ஒன்றா மடித்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாகவே எப்படி நம்ம கட்டிங் போடுறதுன்னு ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பாருங்கள், மடிப்பு பாகம் வந்து நம்ம சைடு இருக்கணும், வெட்டு பாகம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்படி மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இடுப்பு வந்து மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு விட்டுருந்தேன். அதாவது பேக்கில் வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு வந்துச்சு. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தம் 14.25 இன்ச்சு வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பேக் பீஸ் இல்லையா, அப்போ அப்படியே மேலே இருக்கிறத வந்து நம்ம அது மேலே எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து பேக் பீஸு அப்படியே பேக்கில் இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த மேலே இருந்த துணி இப்படி எடுத்து போடும்போது அது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. அவ்வளோதான், கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 இன்ச்சு கழுத்துடைய வெட்டு பாகம் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டருடைய மொத்த அளவு வந்து 5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் இறக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, 1 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணி ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது 10 இன்ச்சு வந்துச்சு. 10 இன்ச்சு மொத்தம் 2 சைடில் 10 10 20, பேக்கில் வந்து 20, மொத்தம் 40 இன்ச்சு அளவு தான் உங்களுக்கு வந்துச்சு. முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு வந்துச்சு, பின்கழுத்து 6.5 இன்ச்சு வந்தது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நமக்கு செஸ்ட்டு உயரம் எடுக்க போகிறோம் இல்லையா, அது வந்து என்னன்னா மொத்தம் வந்து 12.5 இன்ச்சு வந்தது. 12.5 இன்ச்சில் நம்ம அப்படியே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலால் நீட்டாக ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து இதை வந்து ஸ்லோவாக வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இதில் வந்து 2 இன்ச்சு, அதில் ஒரு 2 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ஷேப் கொடுத்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்தது பார்த்திங்களா, அதுதான் 2 பட்டி பீஸ் அதிலே வந்துச்சு. அதே நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கழுத்து முன்பக்கம் கழுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. பாருங்கள், இது போல் நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ரொம்பவும் எவ்வளோக்கு டைமிங் வந்து நமக்கு மிச்சமாகுது அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் தனித்தனியாக போட்டு வெட்டுறதை விட இது போல் 2த்தையும் ஒன்றா போட்டு வெட்டி தைக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து டைமிங் வந்து இன்னும் நமக்கு கம்மியாகும். அதிக நேரம் போகாமல் கம்மியான நேரத்தில் நம்ம சீக்கிரமாகவே தைக்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி பீஸு காஜா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எதில் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆம்கோல் சைடு வெட்டி எடுத்தோம் பார்த்திங்களா, அதில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கழுத்து பீஸும் அதிலே இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து கழுத்து பீஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் வந்து யாரெல்லாம் வந்து கட் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிகினராக இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 2ஆக மடித்து போட்டு 2 பட்டியுமே, அதாவது உள் பீஸுக்கும் வெளி பீஸுக்கும் சேர்த்தே வந்து 2 பீஸாகவே கிடச்சிது. அதனால் வந்து 2த்தையுமே நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பண்ணி இதில் வந்து 2 ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸ் நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இவங்க வந்து கழுத்து வந்து எம்மிங் கேட்டிருந்தாங்க, வயசானவங்க இல்லையா, அவங்கள வந்து கழுத்து எம்மிங் கேட்டிருந்தாங்க.
கழுத்து எம்மிங் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இது போல் கஸ்டமரும் இருக்க தான் செய்வாங்க இல்லையா? அதை வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் கேட்குறாங்கன்னும் போது எனக்கு வந்து குக்கி கட்டுறதுக்கு யாரும் இல்லை, நானே தான் பண்ணுறேன்னும் போது இதுக்கு கொஞ்சம் டைமிங் எக்ஸஸ் ஆகிறதுனால நான் எப்பயும் வாங்குறத தையக்கூலியை விட ஒரு 10 ரூபாய் எக்ஸஸாக வாங்கிக்கிறது. அது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அது வந்து லைனிங் ப்ளவுஸு. இப்போ நம்ம கட்டிங் போட்டோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து சாதா ப்ளவுஸு. இப்போ நம்ம வந்து இதை அப்படி பார்க்க போகிறோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து அதிகமாக இதில் வந்து நமக்கு இருக்கும். நம்ம அதை தான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுமே நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நமக்கு டைமிங்கை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அப்படின்றதையுமே ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு தைக்கிறதுலாம் வந்து ரொம்ப பழைய காலமாக போச்சு. இப்போலாம் வந்து 3-4 கொடுக்குறாங்க. இல்லும்போது நீங்கள் ஒரு ப்ளவுஸுமே போட்டு கட் பண்ணாதீங்க. மொத்தமாக வந்து ஒரு 3 ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் அது போல் கூட கட் பண்ணலாம். இல்லையா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அது மேலே வச்சு அப்படியே வச்சு நீங்கள் அதையுமே சேர்த்து கட் பண்ணிக்குவாங்க. இல்லை சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த துணி எடையை எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதிகமாக வந்தாலும் சரி தான், கம்மியாக வந்தாலும் சரி தான், நான் மொத்தமாகவே நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். இல்லை சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு ரெண்டுமே இருக்குது அப்படின்னாலுமே ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாதா ப்ளவுஸை தனியாக எடுத்துப்பேன். லைனிங் ப்ளவுஸு லைனிங் கட் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் தனியாக எடுத்துப்பேன். எடுத்து தான் நான் அப்படி தைப்பேன். அது வந்து எனக்கு ரொம்பவும் ஈஸியாகவே இருக்குது. அப்பப்போயும் நான் தனித்தனியாக ஒரு கட்டிங் போடணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? அது வந்து ரொம்பவும் நமக்கு வேலையை வந்து ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? நமக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் வந்து செம்ம டைட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆடி மாதன்றதுனால எனக்கு வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆடி முடிஞ்ச உடனே ஆவணியில் வந்து முகூர்த்த நாள்லாம் வர்றதுனால அதுக்குமே இப்போ எனக்கு வந்துட்டு இருக்கு. வீட்லேயுமே வேலை இருக்குது. நான் அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நிறைய இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். இப்போ வீட்லேயுமே படைக்கிறது இருக்கும், கோயில் திருவிழா வரும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் நம்ம செய்கிறோன்னும் போது நம்ம வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிற நேரத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சீக்கிரமாக வந்து முடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ரொம்பவும் டைமை வந்து வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே வந்து இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த வேலையில் கற்றுக்குறோன்றது வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். நமக்கு கிடைக்கிற நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் எப்பயுமே வந்து கட்டிங் மட்டும் எப்பயுமே வந்து நைட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் காலையில் உங்களுக்கு தெரியும் எந்த டைமிங்கில் உங்களுக்கு டைமிங் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அந்தமாரி டைமில் வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா? நீங்கள் காலையில் போயிட்டு நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு டைமிங் வந்து நிறையா வந்து வளர்த்துக்கிட்டு போவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் நாளைக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு காலையில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு கட் பண்ணணுன்ற ஒரு இது இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குன்றதுனால அது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலை வந்து சீக்கிரமாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது போல் எத்தனை பேர் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கும் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேரை போயிட்டு நம்ம போடுற வீடியோ வந்து போய் ரீச் ஆகும். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.